கதிர் சார், இன்னும் ரெடியாகாம அப்படியே இருக்கீங்க? ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், மாப்பிள்ளை கலை இப்பதான் உங்க முகத்திலேயே வந்திருக்கு. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு சார்? எல்லாரும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். என்ன வேலை? என்ன சொல்றியா இல்ல ஒண்ணு நீ ஏன் சொல்லிக்கிறியா? ஐயோ சார், எனக்கு ஏன் சார் அப்படிலாம் தோண போகுது? நான் சும்மா ஒரு பொதுவா சொன்னேன். இல்லையே, இப்படிலாம் ஃபீல் பண்ணி சொல்றதுக்கு முன் அனுபவம் இருக்கணும், இல்ல பிரசன்ட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். என்ன வேலை? பாஸ்டா இல்ல பிரசன்டா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏய், பொய் சொல்லாத, என்கிட்ட சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ஐயோ சாமி, நான் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, என்ன ஆள விடுங்க. கதிர், வாங்க. கதிர், இந்த ட்ரெஸ் சித்தப்பா உங்களுக்காக வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கு. அப்புறம் கதிர், இது சித்தப்பா காவியாவுக்காக வாங்கின ட்ரெஸ். இது அவகிட்ட கொடுக்கணும். நான் போய் கொடுக்க முடியாது கதிர். கண்டிப்பா அவ இத வாங்கிக்க மாட்டா. அப்படி அவ வாங்கிக்கலனா அப்புறம் சித்தப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? நீங்க வாங்கினதா சொல்லி அவகிட்ட நீங்களே கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். நானா? இப்ப எப்படிங்க போய்? ஏன் நீங்க கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? ப்ளீஸ் கதிர், என்னோட சித்தப்பாவுக்காக இத போய் கொடுத்துட்டு வாங்களேன். சார், ஆமா சார், சும்மா போய் கொடுத்துட்டு வாங்க. எங்க வேணா நான் போய் இதை காவியாட்ட கொடுக்குறேங்க, ஆனா தனியாலாம் என்னால முடியாது. அப்புறம் நீங்களும் கூட வாங்க. நானா? ஏங்க, அதுக்கேங்க நான் உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன்? ஏன் எனக்கு டைரக்டா போய் கொடுக்க தெரியாதா? சரி, அப்படின்னு நீங்களே போய் கொடுங்க, நான் கொடுக்கல. சரி, தோ வேலூர் இருக்கான்ல, இவனை துணைக்கு கூட்டிட்டு போங்க. என்ன வேலு, என் கூட வரீங்க? என்ன பாஸ்டா பிரசன்டா? ஐயோ, லேடிஸ் ரூம்க்கெல்லாம் நான் வரமாட்டேன் மேடம். வேலு மேடம் போங்க மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன். சரி, நான் வரேன். ஆனா எதுக்காக நான் உங்க கூட வரேன்னு அங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? யாருங்க கேட்க போறாங்க? இப்படி எல்லாம் கேட்க கூடாது கதிர். நான் கேட்டதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம காவியா ரூம்ல தான் சுகுணா இருக்கு. அப்படியே சுகுணாவை கூட்டிட்டு போக வந்தேன்னு சொல்லிருங்க. வரும்போது மறக்காம சுகுணாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன, அதான் ஐடியா கிடைச்சிருச்சுல்ல, வாங்க போலாம், கொடுங்க. போங்க. கதிர், வாங்க வாங்க. காவியா, இது உனக்கா நான் வாங்கினது. ரொம்ப நல்லா இருக்கே கதிர். ஆமா, நீங்க தான் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதே, இதை எப்படி வாங்குனீங்க? அது நான் இதை 1 வீக் முன்னாடியே வாங்கிட்டேன். இன்னைக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம் தான் உங்ககிட்ட சொல்லல. ஓ
என்ன கதிர், உங்களுக்கு தோணுன மாதிரி எனக்கு தோணல பாத்தீங்களா? நானும் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி இருந்திருக்கணும். இதுல என்ன இருக்கு காவ்யா? இப்போ இல்லனா என்ன? இதுக்கப்புறம் கதிர் உன் கூடவே தானே இருக்க போறாரு. இனிமே நீ எப்ப வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் காவ்யா. அதானே, நாளைக்கு கதிர்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கதிர் ஏன் கூட மட்டும் தானே இருக்க போறாரு. இவரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். சுகுணா, நம்ம மேடம். போலாமா? போலாம் மேடம். காவ்யா மேடம், பூ கேட்டிங்களே, இந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இப்பதான் கட்டினாங்க. தூங்கிட்டாளா? சுகுணா, இப்படி வா. குழந்தைக்கு லேசா ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு, அதான் டயர்ட்ல தூங்கிட்டா. டேப்லெட் ஏதாவது இருந்தா கொடுங்க. அது 2 நாளாவே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கா. புது இடம், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். உங்க குழந்தையா? ஆமா மேடம். இவங்க எங்க வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. ஓ. ஹலோ, சொல்லு வேலு. மேடம், அனு ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா. அனு வாமிட் பண்ணிட்டாளா? ஆமா மேடம். இதோ நான் உடனே வரேன். சரிங்க மேடம். என்னாச்சு மேடம்? அனு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போல இருக்கு. ஒரே வாமிட்டா பண்ணிட்டு இருக்காளாம். வா போலாம். வா. விக்ரம், என்ன இன்னும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகாம இருக்க? டைம் ஆச்சுல்ல, போகணும்ல. என்னடா விக்ரம் இது? இன்னும் எதையோ பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுது. வேற எதை பத்திப்பா யோசிக்க போறேன்? காவ்யாவோட கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, அந்த பழியை தூக்கி ருத்ரா மேல எப்படி போடுறது, இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், பிளான் பண்ணிட்டியா? என்ன பிளான் விக்ரம்? பிளான்லாம் நல்லா தாண்டா இருக்கு. ஆனா நீ நினைச்சதெல்லாம் அப்படியே மாறாம நடக்குமா? நடக்கும்பா, நடந்துதான் ஆகணும். குட். நான் கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவேன். இது எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அந்த காவ்யாவோட கல்யாணம் கண்டிப்பா நிற்கும். பழி ருத்ரா மேல விழும். அப்புறம் என்ன, அந்த ருத்ரா கடைசி வரைக்கும் தனிமரமா தான் நிப்பா. சார், எல்லாம் ரெடி சார். விக்ரம், இவர் எதுக்கு இங்க வர சொல்லிருக்க? இவர் குருவோட இருந்தவராச்சே. எஸ், ஆமாம்மா, அவரே தான். ஏய், இவர் நம்ம கூட வந்தாருன்னா ருத்ரா இவரை கண்டிப்பா பாத்துருவா. அப்புறம் தேவையில்லாம நமக்கு தானே பிரச்சனை வரும். பிரச்சனை வரணுங்கிறதுக்காக தான் நான் அவரையே வர சொல்லியிருக்கேன். புரியலடா. மா, நான் காவ்யாவோட கல்யாணத்தை நிறுத்துறதா சொன்ன விஷயத்த ருத்ரா கிட்டயும் சொல்ல போறேன். டேய், அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா விட மாட்டாளே, அப்புறம் எப்படிடா? இல்லப்பா, என்ன ஆனாலும் சரி, நான் ருத்ரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஓப்பன் சேலஞ்சா தான் இந்த விஷயத்தையே ஹேண்டில் பண்ண போறேன்.
அப்பதான்ப்பா இந்த விக்ரம் யாருன்னு அந்த ருத்ராவுக்கு காட்ட முடியும். அப்பா, 2 தடவை என்ன ஜெயிச்ச திமிர்ல இருப்பா. அதுக்கு இப்படி பண்றதுதான்ப்பா சரி. அப்பதான் அவளுக்கு நம்மள பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு அப்படியே யோசிச்சு நடுங்கிக்கிட்டே இருப்பா. குமார் சார். வண்டியெல்லாம் ரெடியான்னு பாரு. நானும் அம்மாவும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல ரெடியாகி வந்துடுறோம். ஓகே சார். பாத்துக்கோங்க. டேய் விக்ரம், இனி எது பண்ணாலும் யோசிச்சு பார்த்து பண்றா. அதனால நம்ம டீல் ஸ்பாயில் ஆடக்கூடாது. சும்மா இல்ல விக்ரம், ஹியூஜ் அமௌண்ட், 200 கோடி. டோன்ட் வரிப்பா, நம்ம டீலும் நல்லபடியா முடியும். அந்த கல்யாணமும் கண்டிப்பா நிற்கும். அனு, இப்பதானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாமிட் பண்ண, அதுக்குள்ள இன்னொரு ஐஸ்கிரீமா? ஒண்ணே ஒண்ணுமா ப்ளீஸ்மா. சொன்ன கேட்க மாட்டியா நீ? மேடம் விடுங்க மேடம், ஐஸ்கிரீம் தானே, அதுக்குன்னு பாப்பா எதுவும் சாப்பிடாம இருக்க முடியுமா? நீ சாப்பிடுறா செல்லம். சரி, என்னமோ பண்ணுங்க. சரி, நீ பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். கடைசியா கொஞ்சோண்டு அங்கிள் கூட. தேங்க்யூ தேங்க்யூ. ஏ வேலை சார் வாங்க சார். நான் போய் கதிருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வர்றேன். எப்பா கதிரு, வணக்கம்மா. வணக்கம். எப்பா கை கொடுப்பா. உன்னோட திருமண வைபவத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ சீரும் சிறப்பா ரொம்ப நல்லா இருக்கணும்பா. எப்பா காவியா கையை கொடுமா, வாழ்த்துக்கள்மா. இந்தாமா என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. என்ன கதிரு, உனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையேன்னு நினைக்கிறியா? அது எப்படி பணம் வாங்காம இருப்ப? இங்க பார், 24 கேரட், 24 கேரட் மட்டும் இல்ல, 24 கிராம், அதாவது 3 பவுன். இதெல்லாம் உனக்கு கம்மி தான். உனக்கு 58 கிராமுக்கே நான் போடுவேன். என்ன பண்றது, இப்போதைக்கு அவ்வளவு வசதி இல்லப்பா. எதுக்குன்னு அதெல்லாம்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உனக்கு நான் போடக்கூடாதா? உரிமை இல்லையா? போடலாம், அதுக்கா இவ்வளவு எதுக்கு? நான் அப்படிதான்ப்பா போடுவேன். காட்டுப்பா கைய, வேற காட்டு. எவ்வளவு அழகா இருக்குது, கடை கச்சிதமா இருக்குதுப்பா. சரிப்பா, நான் கிளம்பிடுப்பா. வாழ்த்துக்கள். ஆமாப்பா, 3 பவுன்ல மோதிரம் போட்டிருக்கிறேன். போட்டாடு. சரி, வரட்டாப்பா, வரேன். கண்டிப்பா அதுதானே வந்தது. வரவா, எப்படி அசைச்சிட்ட பத்தியா? மாப்பிளைக்கு மோதிரம் போட்டீங்க போல. டேய், பின்ன சும்மாவா? அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, நம்ம கதிர் கல்யாணம், இதெல்லாம் சாதாரணடா. டேய் பாரு, இன்னும் என்னென்ன செய்ய போறேன்னு. சார், கதிர் சாருக்கே மோதிரம்னா உங்க கூடவே இருந்து உங்களை அன்பா பாசமா பாத்துக்கிட்டவன் நானு. அப்ப எனக்கு என்னெல்லாம் செய்வீங்க? டேய் இதெல்லாம் என்னடா கேள்வி? டேய் நீ என் செல்லக்குட்டிடா. நீ இப்பவே சுகுணாவை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. உனக்கு என்ன, உன் வீட்டுக்கு தேவையான எல்லாமே, கட்லு, பீரோ, வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், ஏசி, மிஷின் எல்லாமே வாங்கி தரேன்டா. சரிங்க சார். நம்ம போலாமா? நம்ம யாருக்கும் இடையில நின்று இடைஞ்சல் பண்ண கூடாது. நோ டிஜிட்டல் பெட்ஸ். வா போலாம். வா. சுகு, என்னாச்சு? எங்க போற? வேலு, இங்க இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? சுகுணா, வேணு சார் ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அத எதையும் நீ மனசுல வச்சுக்காத. அது எப்படி வேலு? ஃப்ளோல கரெக்டா என்ன சொல்லிட்டு போறாரு? ஏன் இங்க வேற பொண்ணே இல்லையா? இந்த மண்டபத்துல தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது சொல்லிருக்கலாம்ல. இது ஒன்னும் அவரா சொன்னதில்ல, உங்க மனசுல இருக்கிறத தான் அவரு சொல்லிட்டு போறாரு. ஐயோ சுகுணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு போய் சொல்ல போறீங்களா? இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சாரி சுகுணா. பேசாதீங்க வேலு. நீங்க தான் இப்படி அறிவு இல்லாம எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னா அவருக்காவது கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கட்டில மெத்தன்னு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னு அவருக்கு தெரியாது. முதல்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்.
நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். அது சரி, அவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் உங்களை சொல்லணும். இல்லனா நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட போய் சொல்லிருப்பீங்களா? சுகுணா, இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. இப்ப நான் உனக்கு தாலி கட்டணும் தானே சொன்னேன். அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமா? சொல்லு சுகுணா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சொன்ன. சொல்லு சுகுணா. அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமா? சொல்லு சுகுணா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னேன். போடா டியூப் லைட். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. ஐயோ சுகுணா, என்னால சத்தியமா நம்ப முடியல. அப்ப நீ என்ன லவ் பண்றியா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்களே போட்டு உடைச்சிட்டீங்க. ஐயோ சிரிக்கிறாளே. எங்க எங்க என்ன இந்த பூ யாருக்கு? மாப்பிள்ளை பொண்ணுக்கு. அவங்க கிடக்குறாங்க, கொடுங்க. என்ன பண்றீங்க? சுகுணா, இனிமே நீதான் என் காதல் மைனா. சுகுணா, என்ன பண்றீங்க? ஐயோ போ 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 போ. ஐயோ இப்ப எதையாச்சும் நான் தூக்கணுமே தூக்கணுமே தூக்கணுமே. எதை தூக்குறது? சுகு, பேசாம நீ என்ன வா இந்த பக்கம் வா. சுகு, மேடம் ஆசீர்வாதம் வாங்கு. மேடம் லேட் ஆகும், இரு. மேடம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ பண்ணுங்க மேடம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். வேலு, என்னது இதெல்லாம்? மேடம் சுகுணா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அதான் பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். இதுக்கு பேர் ஆசீர்வாதமாடா? அங்க பிரதர்சனம்டா சார். அவளுக்கு சேர்த்து வாங்க. இது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இருக்கு. சுகுணா, அப்படியா? ஆமா மேடம். ஓ சரி, ஓகே, கங்க்ராட்ஸ். டேய் வேலு, பாத்தியா என் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. மேடமே ஓகே சொல்லிட்டாங்கடா. அம்மாவா? போடா. மேடம் வாங்க மேடம். மேடம் வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. தப்பு போடுங்க வாங்க. அப்படிதான். இந்த சக்கரை கட்டியே சேர்த்து பொங்கலாக்குங்க. எங்க கங்க கொடுத்தோங்க அடுப்பு சேர்த்துக்க. உடையில அரம் பொருளின்பம் மூணையும் சேர்த்து மூட்டுங்க. பந்தலுக்கு ஈசான்ய மூலை. ஜிகஜா ஜிகே ஜிகேஜா. பக்கமா பல்லவ பரிச்சாச்சு. ஜிகஜா ஜிகே ஜிகேஜா. குங்குமம் மஞ்சள் சேர்த்தாச்சு. ஜிகஜா ஜிகே ஜிகேஜா. மங்களம் மங்களம் உண்டாச்சு. ஏ கதிர், கதிர் மேடைக்கு வாப்பா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாரு. பாப்பா. என்ன விக்ரம், ருத்ரா ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. நான் கூட அவளுக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேனே, அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டான்னு தான் பார்த்தேன். ஆனா அவ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு உறுத்தலா இருக்குமா. இருங்க, போய் ஒரு சின்னதா பூஸ்ட் கொடுத்துட்டு வரேன். பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அதுக்கு கால சுகவாசம். அழகி போது எப்போதும் முப்போதும் சொத்து பேசும் இந்த பெண்ணோட சகவாசம்.
வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால என்ன ருத்ரா ஆ, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதும் சந்தோஷத்துல டான்ஸ் எல்லாம் ஆடுற இத்தனை வருஷத்துல நீ இப்படி டான்ஸ் ஆடி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உன்ன மாதிரி சுயநலவாதியால எனக்கு இருக்க தெரியாது. ஆ, சரி அப்படியே வச்சுக்கோ. அப்படியே இதே மூடோட நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உன் தங்கச்சியோட ரிசப்ஷன் அது மட்டும்தான் நடக்கும், கல்யாணம் நடக்காது. கல்யாணத்தை நிறுத்த போறது நீதான். இட்ஸ் யூ ருத்ரா. இந்நேரம் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு நீ சவால் விடுவேன்னு நினைச்சேன். ஆனா அமைதியா இருக்க. ஒருவேளை புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதியா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த அமைதியா இது?